வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அண்ட் அருண் விஷால் சப்போர்ட்டிங் ப்ரொடியூசர் அண்ட் ஆல் தி பீப்புள். இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் நான் சொல்வேன். இதில் கதாநாயகன் கதாநாயகி இதெல்லாம் யாரும் கிடையாது. எவ்ரிபடி இந்த ஒரு குடும்பம் 3 BHK வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஒரு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து அது எப்படியாச்சும் உருவாக்குற ஒரு குடும்பம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன். ஹவுஸ் அண்ட் ஹோம் டு டிஃப்ரென்ஸ். ஹவுஸ்னா ஒரு வீடு, ஹோம்னா அந்த வீட்டு உள்ள எல்லாரும் பிணைந்து அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் அந்த ஹோம். ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் அ ஹோம் மோர் தென் த ஹவுஸ். அந்த ஹோமும் கிரியேட் பண்ணி அந்த வீடையும் கட்டுற ஆசையை நிறைவேற்றுகின்ற ஒரு படம். எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மக்களுக்கும் சரி, ஒரு வீடு கட்டி தன் வீட்டுக்கு மேலே நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கணும் என்ற ஆசையை சிறப்பாக வந்து செய்யணும்னு கணேஷ் எடுத்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நீங்களும் படம் பார்த்தீங்க, உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வரும்போதே நீங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா ஒரு ட்ராவல் ஆஃப் லைஃப், ஒரு மேன்ஸ் லைஃப், இந்த சில்ட்ரன், இந்த ஃபேமிலி எல்லாரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தால் நினைப்பதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதில் எல்லாருமே வந்து given a best and for the audience to go and see the movie in the theater. நீங்கள் படம் பாருங்கள், ரிலேட் டு யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். and I hope you all. சூரிய வம்சத்தில் உழைப்பீங்க, பஸ் வரும், அடுத்தது பங்களா வாங்கிக்குவோம். இந்த படத்தில் நார்மல் ஒரு கஸ்டமர் இருக்கீங்க, மிடில் கிளாஸில் காசா கிராண்ட் வரையும் போயிட்டீங்க. காசா கிராண்ட் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டு வாங்க முடியுமா இப்போ இருக்க மிடில் கிளாஸ்? ஏங்க நான் வந்து கதையில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு காசா கிராண்ட் தெரிஞ்சனால காசா கிராண்டுன்னு பார்க்குறீங்க. இங்கே ஒரு 3 BHK வாங்கணும் தான் நினச்சாங்க இல்லையா? வெதர் இட்ஸ் காசா கிராண்ட், வெதர் இட்ஸ் சீப்ரோஸ், வெதர் இட்ஸ் எனி அதர் பேர் நேம் பண்ணுறீங்க இல்லையா? அது முக்கியமல்ல. இந்த ஆசை நிறைவேறியதா என்பதற்கு படம். இப்போ நம்ம போகிறோம், இது வந்து நியூசிலாந்து எடுக்கப்பட்டதா, இது மவுண்ட் ரோல் எடுக்கப்பட்டதா உங்களுக்கு தெரியலாம். ஆனால் எல்லாரும் மவுண்ட் ரோட் பார்த்துருக்காங்களா, எல்லாரும் நியூசிலாந்து பார்த்துருக்காங்களா தெரியாதுல்ல. இதில் பேசிக் ஸ்ட்ரக்சர் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஷுட் ஓன் அ ஹவுஸ். 3 BHK வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது எங்கே வாங்கினாங்க, எந்த இடம், இந்த இடத்துல இது வந்து இந்த பிராண்டட் வாங்கினாங்க நான் பிராண்டட் வாங்கினான்னு கிடையாது. நீங்கள் என்னோட அன்பு சகோதரர், நீங்கள் கேள்வி கேட்கலன்னா எங்கே ஆள் தேடினா வந்துட்டீங்க, கேள்வி கேட்டுட்டீங்க. சார் இது மாதிரி ஒரு மனைவி கிடைச்சா எல்லாமே பண்ணலாம் சார். இவ்வளோ சைலண்டான மனைவி, எல்லாத்துக்கும் ஒத்து போகிற மனைவி கிடைக்குமா சார்? ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் மனைவி அமைதுவெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க, அது உண்மைதான். behind every successful man stands a woman அப்படி தான் காத்தும். ஏன்னா அந்த வீடுன்னும் போது அந்த வந்து குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கும். அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு மிக மிக அவசியம் தன் மனைவி. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இதுக்கு மேலே மனைவியை பற்றி கேட்பீங்க, காதலியை பற்றி பேசுவீங்க, நிறைய விஷயம் கேட்பீங்க. இதை இன்னொரு நாள் வச்சுக்கோம். நான் வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கு போடுறோன்னே அன்பு சகோதரி ஒன்று அடிக்கடி நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது. நானும் படத்தை நடிச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி தம்பிங்களை இருந்தேன், நேரம் இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன்.